மறைந்த துயரமான செய்தி கேட்டு நிலைகுலைந்து போயுள்ளேன். 2 நாள் முன்னாடி தொலைபேசியில் அழைத்து ரொம்ப சிறப்பா பேசுறீங்க தம்பி, இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க பாராட்டிய ஒரு உள்ளம், தாயுலத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாம யாரு நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம், தனக்கென முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞர். தமிழ் திரையுலகம் இல்ல, ஒட்டுமொத்த கலையுலகத்துக்கு இது மாபெரும் பேரிழப்பு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்தே நாங்க இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்க இழந்திருக்கிறோம். நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இந்த துக்கத்தில் அவர்களினுடைய வீட்டாரோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முன்னென்னு செய்து அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்வதற்கு நாட்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறதா அவ்வப்போது நம்முடைய மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் தேவை. மை டியர் பிரஸ் பீப்புள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாததில்ல, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு இடையூறு ஏற்படாத வகையில நம்ம சைட்ல முடிந்த அளவுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். காவல்துறை இன்னும் வேணுமான அளவுக்கு போர்ஸ் இறக்க சொல்லியிருக்கேன். ஐயாவுக்கு ஒரு பரிபூர்ண மரியாதையோடு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா இறைவனடி சேரும். இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களினுடைய இறுதி மரியாதைக்கு முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து வெகு விரைவில் அறிவிப்பு வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து மரியாதையோடு அவரினுடைய இந்த இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. The great screenplay writer of the world, உலகத்தின் தலை சிறந்த திரைக்கதை மன்னன், இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள் உட்பட 75 படங்களை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களின் பொன் வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர், அவரால் பாராட்டு பெற்றவர், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த தென்னிந்திய இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இந்திய திரைவானில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் திரைக்கதை இவர் அளவுக்கு எழுத முடியாது. நாங்கள் தயாரித்த சரக்கு திரைப்படத்திலும் ஒரு வழக்குரைஞராக அன்னாரை நடிக்க வைத்திருந்தேன். 16 ஷாட்டு டைரக்டர் வச்சிருந்தார். அதை பார்த்தாரு, கேமராவை அங்கே வைங்கன்னாரு, ஒரே ஷாட்டில் அந்த டேக்கை எடுத்தார். அப்படி ஒரு வல்லமை படைத்தவர், பாராட்டிக்கிட்டே போகலாம். உலக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார் என்று தெரியாது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைந்தார். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றிக் கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின்
தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். திரைக்கதை நாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் திரைக்கதையில் பல மாயாஜலங்களை, திரைக்கதையில் ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு அதிர்ச்சியையும் வலியையும் தரக்கூடிய மரணமாக இருக்கிறது. திரையுலகில் பல சீர்திருத்த கருத்துக்களை, இன்னும் கூடுதலாக அழுத்தமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். இது நம்மாளு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை துணிச்சலோடு ஒரு எளிய மக்களுடைய நாயக பிம்பத்தோடு அந்த திரைக்கதையை அமைத்திருந்தார். இன்றைக்கு அந்த திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு யாராவது எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த திரைப்படம் இது நம்மாடு. அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை உலகில் பாக்கியா மூலமாக பல குட்டி கதைகளை கேள்விப்பதன் மூலமாக முன்வைத்தவர். அப்படி ஒரு முக்கியமான இடத்தில் தமிழ்நாட்டில் திரைப்படமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவர் தனக்கான முத்திரை பதித்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த நாளில் அவரை நாங்கள் அழைத்து சென்று விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். இதே வீட்டில் வந்து அழைத்திருந்தோம். அவ்வளோ உற்சாகமோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடும் இணைந்து அந்த விழாவில் பங்கேற்றனர். இன்றைக்கு அவர் இல்லை. அவருடைய குரு மரியாதைக்குரிய பாரதிராஜா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு 17வது நாள். அவர் மறைந்த 17வது நாள். அதே நாளில் 17வது நாளில் சிஷியனும் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். ஆர்வலை மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியா இருக்க நல்ல மனிதன். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்தது. அவர் நடிப்பவரா தெரிஞ்சதை படிப்பவராக எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர். ஒரு அரசியல்வாதியாக எழுந்திருக்க வேண்டியவர்.
அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துள்ளேன். மரியாதைக்குரிய திரைத்துறையைச் சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. தமிழ் திரையுலகம் உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்ப இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவர் நடிப்புத்துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்திலே பாக்கியா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்கியா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குநராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது கலைத்துறையினருக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி ஒரு அசாத்தியமான, அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டு மிக லாவகமாக இறுதிக்கட்ட காட்சியில அது அத்தனையும் அவிழ்த்து பரவசமான, நெகிழ்வான, குடும்பப்பாங்கான எத்தனையோ திரைக்கதை எழுதிய எங்களுடைய திரைக்கதை அரசன் பாக்கியராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அதாவது அவரோட பழகும் போது, அவர் அருகாமையில நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு தாய்மாமனை போன்ற ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறைஞ்சு வழியும் அவரோட பேசிட்டு போது. அவர் கொடுக்கிற ஆலோசனை, அரவணைப்பு, அவர் சொல்லிக் கொடுக்கிற சில விடயங்கள் எல்லாமே அப்படி ஒரு நெகிழ்வா இருக்கும். ஒவ்வொரு சந்திக்கும், அதாவது ஒரு நிகழ்வுல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த நிகழ்வுல நான் சங்கங்களை, திரைப்பட சங்கங்களை மிக கடுமையா சாடி பேசுறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா? இளைச்சவனை அல்லது வளர்ந்து வருகிறவர்களை, அது தயாரிப்பாளராக இருக்கு, இயக்குனராக இருக்கு, அவங்களுக்கு துணை நிக்கிறதா. வளர்ந்து நிக்கிறவங்களுக்கு கூட துணை நின்று அவங்களுக்கு பல்லக்கு தூக்குறது இல்லை வேலை அப்படின்னு எல்லா சங்கங்கள் தலைவர்களும் இருக்கும்போது பேசும்போது எல்லாரும் கடுமையா என்ன சாடுறாங்க. அப்ப நான் ரொம்ப விரும்புறவங்க கூட என்ன முறைக்கிறாங்க. ஆனா பாக்கியராஜ் சார் எளிமையா எழுந்திரிச்சு நின்று, கௌதமன் சொன்னதுல என்ன தப்பு, கொழுன்னு இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுறதையா சங்கத்தோட வேலை, இழைச்சி நிற்கிற ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறது, சீராட்டுறதுன்னா வேலை. அவர் சொன்னது சரி, நான் அவர் பற்றி நிற்கிறேன், அந்த கருத்து அதுக்கு தான் சங்கங்கள் அப்படின்னு பேசுனது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நேர்மையான, அறமான ஒரு மனிதன், சினிமாவை சுவாசமா நேசிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து எங்களை போன்றவர்கள்லாம் வளர்த்து விட, என்னுடைய 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய கனவே கிடையாத படைப்புல அந்த பூஜையில் அவர் நின்னார். மகிழ்ச்சி படத்த கதையில சில திருத்தங்களை சொன்னார். படையாண்ட மாவீரா படம் பார்க்க நான் அழைச்சும் போது இங்க இருக்கிற அந்த 4 ஃப்ரேம்ஸ்க்கு அவர் என்னால உடம்பெல்லாம் சிவரிங்கா இருக்கு கௌதமன், நான் வர முடியுமான்னு தெரியல, எத்தனை மணிக்குன்னாரு. நான் சொன்னேன் 7:30 மணிக்கு மாலை அப்படின்னா. பகலா இருந்தா கூட நான் ஏதோ 10 நான் அப்படி வந்துருவேன் அப்படின்னா.
சரிங்க பரவாயில்ல உடம்ப பாருங்கன்னு சொன்னபோது 7:30 மணிக்கு எல்லா இயக்குனர்களும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் வராரான்னு. அவரால் முடியாம ஏறி வந்து மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு நான் பார்த்துடுறேன், நான் டாக்டர் வந்து கண்ணு முடிக்க கூடாதுன்னாரு. மாத்திரையை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஆடுது. படம் எல்லாரும் பார்க்குறாங்க, இவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முந்தான முடிச்சா இருக்கட்டும், ஒரு காய் ஓசையா இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்களா இருக்கட்டும், டார்லிங் டார்லிங் எல்லா படைப்புகளும் நாங்க பார்த்து ரசித்து எங்களையும் அறியாம சினிமா எங்களுக்குள்ள இறங்குறதுக்கு காரணமானவர். என் படத்தை பார்க்குறாருன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் நடுங்கிறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ஸ் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஆடுது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஷோவில் போட்ட ஒரு முரட்டுத்தனமான சால்வை எடுத்து வந்து போத்து சார் போத்துங்க சார்னா அப்படி ஒரு புன்னகையோட வாங்கி போத்திக்கிட்டு படம் பார்த்தாரு. எல்லா இயக்குனரும் வெளியே பாராட்டுறாங்க. இவர் வரல. இவர் வெளியே வந்த உடனே இவர் என்ன சொல்ல போறாருன்னு, சார் ஒரு வீடியோ போயிட்டுங்க, இல்லை என்னால முடியல, எமோஷனா இருக்கு அப்படின்னு போயிட்டாரு. நாளைக்கு ஒரு பைட்டு தரேன். அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு ஒரு பைட்டு கொடுத்தாரு. காலம் முழுக்க நான் ஓடுறதுக்கான எரிபொருளை எனக்குள்ள ஏற்றி விட்ட அந்த பாராட்டுங்கிறது என்னுடைய சங்ககாடு பார்த்துட்டு மகேந்திரன் சார், பாலச்சந்திரன் சார், பாலுமேந்திரன் சார், பாரதிராஜன் எல்லாம் பேசினாங்க. ஆனால் அவர் பேசி அனுப்புனது ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளவு நேர்த்தியா ஒரு திரைக்கதையோட படைப்பு செஞ்ச கௌதமனை நான் வாழ்த்துறது மட்டும் இல்ல, ஒரு சல்யூட் பண்றேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு அவருடைய திரைக்கதைங்கிறது எம்ஜிஆரே ரொம்ப நேசிச்சு இவர் மாதிரி உடை உடுக்கணும், இவர் மாதிரி படைப்பு செய்யணும்னு ராஜ்கபூர் சார் சொல்லி அவர் படைப்பு செஞ்சதா சொல்லுவாங்க எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நேசிச்சவர் மட்டும் இல்ல, அந்த ராஜ்கபூர் நான் வந்து 100கணக்கான முறை ஒரு படம் பார்த்திருக்கேன்னா என் வாழ்க்கையில அது டார்லிங் 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 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிதாப் பச்சனா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற திரை ஆளுமைகளா இருக்கட்டும், எல்லாரும் திரைக்கதை அரசன்னு போற்றப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார் இன்னைக்கு எண்ணற்ற படைப்புகளை நெகிழ்வோட, அன்போட, பாசத்தோட, குடும்பத்தோட இப்படி அடுக்கடுக்கான படைப்புகளை சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிற படைப்புகளை நான் இன்னைக்கு படம் பார்த்து வந்து சொன்னார் அதுக்கப்புறம் சந்திக்கும் போது. ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எளியவனா ஒரு சிகரமா இருந்த அவர் எளியவர்கள் எங்களை போன்றவர்களையும் தட்டி கொடுத்து ஆளுமையோட வளரத்துக்கு நின்னவரு. என் படைப்பை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்னவரு. கண்ணீரோட எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நானும் ஒரு சல்யூட் கொடுத்து என்னுடைய விடை வணக்கம் தெரிவித்து விடைபெறேன். நன்றி. தமிழ் திரைப்பட உலகில் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய துணைக்கண்டத்திலே அவரை போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை ஒரு பல்கலைக்கழகம், படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன திரைக்கதை முறையில் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்கள் எல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். இவருடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா பாக்யராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில எங்க அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு கூடவே அருகில் இருந்து இப்ப தேனி வரைக்கும் வந்து இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்றுள்ளாங்க. காலையில அதிக நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த உயர முடிவு நிகழ்ந்திருக்கு. அது பெரிய வருத்தத்தை தம்பி சாந்தன் வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் ஜெயிக்க போறதை பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு ஆடும்போது
என் மனசே பதறது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றத்திற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை. தமிழக திரையுலகத்திற்கும் எழுத்துலகத்திற்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நான் கருதுகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திரைப்படங்களில் அவர் ஓங்கி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் தான் என்று புரட்சித் தலைவர் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்தது அவருடைய அரசியல் வரலாற்று பொது வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாயாலேயே என்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். புரட்சித் தலைவர் அப்படி அறிவித்த உடனே காலையிலேயே நான் போய் ராமாபுரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவரை பார்த்து, என்னென்ன கலை உலக வாரிசு என்று அவரை அறிவித்திருக்கீங்க, நீங்கள் எங்கே அவர் எங்கே என்று கேட்டேன். கையை அழுத்திட்டு கொண்டார். நிறைய கூட்டம் இருந்தது. என்னை காரிலே பக்கத்தில் அமர வைத்து ராமாபுரம் தோட்டத்தில் இருந்து கோட்டை வரைக்கும் ஏன் அவரை கலை உலக வாரிசில் அறிவித்தேன் என்பதை விளக்கமாக விரிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். நான் மன்னிப்பு கேட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. நான் உங்களை மட்டும்தான் பார்த்தேன். உங்களை அவரை இணைத்து பார்க்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டு நான் அவருடன் தெரிவித்த அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பின்னாளில் புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அன்னை ஜானகி அம்மா தனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய போது அவர் எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் என்பதையும், ஆட்சிக்கு வருவார்களா வரமாட்டார் என்பதை பற்றியெல்லாம் கவலை விசுவாசத்துக்காக புரட்சித் தலைவரை கொண்டிருந்த அன்புக்காக அவர் அன்றைக்கு அவரோடு அம்மா அவரோடு இருந்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய திருமணத்துக்கு திருவேற்காடு கோயிலில் நடந்தது. நான் அப்போது கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தபோது புரட்சித் தலைவர் வரவேற்பதற்காக திருவேற்காடு கோயில் வாசலில் நின்று அவரை வரவேற்றதும், திருமணம் விமர்சையாக நடப்பதற்கு புரட்சித் தலைவர் அருகில் இருந்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். பின்னாளில் தொடர்ந்து எழுத்துலகில் அவர் பாக்கியா பத்திரிகையின் மூலமாக நல்ல செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த எழுத்துலக பணியில் அவர் ஆற்றிய அந்த பணியில் நான் நினைத்து பார்க்கிறேன். பின்னாளில் பொது வாழ்க்கையில் அங்காங்கே உயரும் தொய்வும் ஏற்பட்டாலும் கூட மக்கள் தொடர்பை விடாமல் அண்ணன் பாக்கியராஜ் வைத்திருந்தார். அவருடைய இழப்பு என்பது திரையுலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்றால் திரையுலகத்தில் பாரதி ராஜா சாரை ஒட்டி அவர் எடுத்த படங்களும், நடித்த விதமும், கதை சொல்லிய விதமும், இயக்கிய விதமும், அவர் பேசிய விதமும் தமிழக திரையுலக வரலாற்றில் ஒரு புதுமையாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமானிய மனிதனும் இப்படி நடிக்க முடியும் என்று காட்டக்கூடியதாக இருந்ததை மக்கள் தெரிந்து ரசித்தார்கள். பல படங்களில் அவர் முத்தாய்ப்பான வசனங்கள் மனதை தொட்டது. அந்த முருங்கைக்காய் விவகாரம் இன்றும் கூட பலருடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்திருப்பதையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். பாக்கியராஜ் சார் அன்பானவர், தமிழ்நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு அண்ணன். அவர் மறைவிலே நாங்கள் அத்தனை பேரும் பங்கு கொள்கிறோம். குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்த இரங்கல் நான்